தமிழ் சினிமால பல ஹிட் படங்களை தயாரித்த முக்கிய நிறுவனங்கள் ஒண்ணுதான் ஏவிஎம். 1960 ஏவிஎம் தயாரிப்புல ஜெமினி கணேசன், சாவித்திரி, கமலஹாசன் நடிச்சு வெளிவந்த படம் தான் களத்தூர் கண்ணம்மா. இந்த படத்தோட டைட்டில் பிடிக்காத ஜெமினி தினமும் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை முதல்ல இயக்கியவர் பிரகாஷ் ராவ். அவர் படத்துல கமலஹாசன் படம் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பட்ட முழுசா படமாக்க முடியாதுன்னு சொல்லி விலகிட்டாரு. அதுக்கப்புறம் KS கோபாலகிருஷ்ணன் அந்த படத்தை இயக்குனாருங்க. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையாதுன்னு நினைச்ச ஜெமினிக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. படமோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தோட வெற்றி விழால கமலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால இனிமேல் ஏவிஎம்க்கு படமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாராம் ஜெமினி. அதுக்கப்புறம் ஏவிஎம்மும் ஜெமினி எந்த படத்துக்கும் அழைப்பு விடலையாங்க. ஒரு கட்டத்துல ஜெமினிக்கு எல்லா படங்களும் தொடர் தோல்விகளை தழுவ ஏவிஎம் ஆல மட்டும்தான் தனக்கு ஒரு வெற்றி படம் கொடுக்க முடியும்னு யோசிச்சிருக்காரு. அப்ப ஏவிஎம் ராமனு ஜெய்சங்கரை வச்சு ஒரு படம் தயார் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா ஏவிஎம் செட்டியார் கிட்ட அடம் பிடிச்சு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஜெமினி. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாத செட்டியார் ஜெய்சங்கர் கிட்ட பேசி ஜெமினியை நடிக்க வச்சுட்டாராங்க.